ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 68வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் செக் பண்ணி பார்க்கும்பொழுது 83 கிலோ 750 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இது சஜஷன் வீடியோவாக போகும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிறதாக இருந்தால் வாங்கக்கூடிய அந்த வாழைத்தண்டு அடி வாழைத்தண்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் தான் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கூட்டு பொரியல் இல்லைனா நீங்கள் ஜூஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட அடி வாழைத்தண்டை பார்த்து வாங்குங்க. சப்போஸ் கிடைக்கலனா கிடைச்சதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அடி வாழைத்தண்டு இருந்ததுன்னா அதுக்கு முதல் உரிமை கொடுத்து அதை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு கூட்டு, வாழைத்தண்டு பொரியல் நீங்கள் தினமும் கூட சாப்பிட்லாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி எடுக்காதீங்க. 15 நாளைக்கு ஒரு முறை இல்லைனா வந்து 10 நாளைக்கு ஒரு முறை அது மாதிரி கூட நீங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். ரெகுலராக எடுக்கிறதுனால என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்கள் அம்மா ட்ரை பண்ணியிருக்காங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்தாங்க. ஒரு 1 மந்த்து அது மாதிரி எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அம்மாவோட சதைகள் வந்து ரொம்ப தளர்ந்து எலும்பை விட்டு ரொம்ப பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது சாகிற வரைக்கும் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படி ஆயிடுச்சு என்னோட உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கிட்ட சொன்னாங்க, வாழைத்தண்டு ஜூஸ் மட்டும் ரெகுலராக குடிக்கக்கூடாதுமா, நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழைத்தண்டு ஜூஸ் ரெகுலராக குடிக்கிறதுனால கிட்னியில் ஸ்டோன் வருதுலாம் சொல்கிறாங்க. அது பற்றி எனக்கு முழுசாக தெரியாது, கேள்விப்பட்டதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாழைத்தண்டு ஜூஸுன்றது 10 நாளைக்கு ஒரு முறையோ இல்லைன்னா மாதத்துக்கு 2 முறையோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஆனால் வாழைத்தண்டு கூட்டு, வாழைத்தண்டு பொரியலெல்லாம் வீக்லி 2 முறை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி மார்னிங் நான் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். வீட்டிலேருந்து கடைக்கு கிளம்பும்போது லெமன் ஜூஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இத்தனை நாள் வந்து மோர் எடுத்துகிட்டு வந்தேன், தண்ணி கொண்டு வந்தேன் இல்லையா, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம லெமன் ஜூஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் கூட கொஞ்சம் உப்பு கலந்து அதை மட்டும் கொண்டு வந்தேன். அதுதான் இன்றைக்கி நான் மதியம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் வந்து தண்ணிக்காக குடிச்சது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கூட்டும் வாழைப்பூ வடையும் செஞ்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி என்னோட லஞ்சாக இருந்தது. வாழைத்தண்டு கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்புலாம் போட்டு பண்ணது, ப்ரோட்டீன் நிறைய இருக்கும் அப்படின்றதுனால நல்லா ஒரு கிண்ணம் இருக்க மாதிரி வாழைத்தண்டு கூட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா 3 வடை இருக்க மாதிரி வாழைப்பூ வடை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் ஆயிலில் பிடிச்ச ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க, வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நீங்கள் என்னடா வடை எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்ட்டு. எனக்கு ஒரே சமயத்தில் 2ம் பொரியலாவோ கூட்டாவோ எடுத்துக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் வாழைத்தண்டில் கூட்டாக எடுத்துக்கிட்டேன், வாழைப்பூ வடையாக எடுத்துக்கிட்டேன். அதுக்குன்னு ஆயிலே சேர்க்காமலாம் இருக்க முடியாது இல்லையா, ஒரு 3 வடை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் என்னோட லஞ்சாக இன்றைக்கி இருந்தது. இது 2 சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய திருப்தி. முன்னெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் போனால் வயிறு ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு திருப்தி வரும் பார்த்தீங்களா. இன்றைக்கி அந்த வாழைத்தண்டு கூட்டும் வாழைப்பூ வடையும் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கடைக்கு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி வந்து நிலக்கடலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்பி நைட்டு வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் போல் ஜீரக தண்ணியை குடித்து இன்றைக்கி என்னோடய டயட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் நேற்று இந்த வெயிட்டில் இருந்தேன், இன்றைக்கி நான் இந்த வெயிட்டில் இருக்கேன், நாளைக்கு இந்த வெயிட்டுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு வெயிட் ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. கவலையே படாதீங்க. நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் போங்க, உங்களுக்கு பிடிச்சமான பொருளாக இருந்தால் அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி தாராளமாக சாப்பிடுங்க. ஒரு நாள் சாப்பிட்றதுனாலலாம் உங்களோட வெயிட் வந்து ஏற போகிறது கிடையாது. நம்ம சேர்த்து வச்சுருக்க இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வருட கணக்காக சேர்த்து வச்ச ஃபேட்டு தான், ஒரே நாளில் சேர்றது கிடையாது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு மாதம் 2 மாதமாக நீங்கள் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் உங்களுக்கே ஒரு லிமிட் தெரியும், இதுக்கு மேலே நம்ம சாப்பிட வேண்டாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச பொருளாக இருந்தால் கூட நிறைய சாப்பிட மாட்டீங்க, ஒரு லிமிட் உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, எல்லா ஃபங்க்ஷனும் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான பொருளை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். அதனால் வெயிட் ஏறுன்ற கவலையே தேவையில்லை. எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.